மந்திரவாதம் செஞ்சுட்டாங்க, என் குடும்பத்துக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, ஏவுதல் பண்ணிட்டாங்க, இதனால என் குடும்பம் என்ன பண்ணாலும் ஒரு தோல்வியை தான் சந்திக்குது, தொழிலை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தடையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பிலேயாம் இஸ்ரவேலை சபிப்பதற்காக பாலாக் ராஜா கூப்பிட்டு அனுப்பி போயிட்டு இருக்கிறார். அவன் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போகாத. மறுபடியும் இவன் விசாரிக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ அப்படின்னு சொன்னாலுமே ஆண்டவருடைய கோபம் இந்த பிலேயாம் மேலே வருது. இஸ்ரவேலை சபிப்பதற்காக அவன் கடந்து போகும்போது தேவ கோபம் அவன் மேலே வருது. இப்போ பிலேயாம் போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபித்திருந்தால் கூட அந்த சாபம் இஸ்ரவேலுக்கு பலித்திருக்காது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை அப்படின்னு. பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபித்திருந்தான் அப்படின்னா அந்த சாபத்தினால வருகிற விளைவுகள், அதனால வருகிற ஆபத்து யாருக்கு வந்திருக்குன்னா தேவ ஜனங்களை சபித்ததற்காக பிலேயாமுக்கு தான் வந்திருக்கும். ஏன்னா அவன் போனதாலேயே தேவனுக்கு கோபம் உண்டது அப்படின்னு. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியம். இப்போ பிரியமில்லாத ஒரு காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது அவர்கள் மேலே சாபங்களோ. நீங்கள் உண்மையான இஸ்ரவேலாக இருப்பீங்கன்னா, நீங்கள் உண்மையான யாக்கோபா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாக இருப்பீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் மந்திரவாதம் செய்கிறான் அப்படின்னா ஆபத்து அவனுக்கு தானே தவிர உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. இன்றைக்கு விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, நான் இஸ்ரவேல், நான் யாக்கோபு, தேவனுடைய சொந்த ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஸோ என் லைஃப்பில் எந்த மந்திரவாதமோ, குறிச்சொல்லுகளோ, வன்கண்ணோ, போட்டியோ எதுவுமே என்னுடைய குடும்பத்தையோ, என்னுடைய குடும்பத்தின் நபர்களையோ, என் பிள்ளைகளையோ, எனக்கு உண்டான ஆசீர்வாதங்களையோ தொடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.